இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்ய முடியுமா? வெல்கம் டு எலெக்ஷன் சீரிஸ் பார்ட் 2, இம்பீச்மெண்ட் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. இந்தியாவை பொறுத்தளவுல தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்யறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. அதுக்கு மக்களவை, மாநிலங்களவைன்னு இரு அவைகளிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிச்சா மட்டும்தான் தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்ய முடியும். இத்தனை வருஷத்துல இல்லாத அளவுக்கு முதல் தடவையா தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் மீது எதிர்க்கட்சிகள் பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. மக்களவையை பொறுத்தளவுல 100 எம்பிக்கள் கையொப்பமிட்டு ஒரு கடிதத்தை மக்களவை தலைவரான சபாநாயகர்கிட்ட கொடுக்கணும். அதை அவர் ஏற்றுக்கொண்டால் இவங்க என்னெல்லாம் அந்த தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையம் மேல குற்றம் சுமத்துறாங்களோ அது எல்லாத்தையும் விசாரிக்க உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, அப்புறம் குடியரசுத் தலைவரால் பரிந்துரைக்கப்படும் ஒரு சட்டத்துறை நிபுணர் அப்படின்னு 3 பேரை கொண்ட குழுவை நியமிப்பாரு. அந்த குழு எதிர்க்கட்சிகள் சுமத்திய குற்றச்சாட்டு உண்மை நிரூபிச்சுட்டாங்கன்னா மக்களவையில வாக்கெடுப்பு நடத்தப்படும். அதுல 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் பெரும்பான்மையா அதுக்கு ஆதரவு அளிச்சுட்டாங்க, அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா இதே மாதிரி ப்ரொசீஜர் ராஜ்யசபாலே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா அங்க 50 உறுப்பினர்கள் தான் கையொப்பமிட்ட கடிதத்தை குடியரசு துணைத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க. இங்க நடந்த எல்லா ப்ரொசீஜரும் அங்கேயும் நடக்கும். 2 அவைகள்லையும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிச்சாருன்னா தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்ய முடியும்.